அண்மைச் செய்தி. வங்கக்கடலில் உருவாக உள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? நாளை தினம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்திய வானிலை ஆய்வு தற்பொழுது வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி குறிப்புல தற்பொழுது வங்கக்கடல் பகுதிகளுக்கு அருகே அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மத்திய அந்தமான் கடல் பகுதியும் அதை ஒட்டிருக்கக்கூடிய தாய்லாந்து வளைகுடா பகுதிகளிலும் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக நாளைய தினம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நாளைய தினம் உருவாகக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை வரக்கூடிய 17ஆம் தேதி வாக்கில் நெருங்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் தேதி அது கரை நெருங்குவதற்கு முன்பாகவே வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுதைய சூழல் வரையிலும் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலையை அடையக்கூடும் என தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்னும், அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அது வலுவடைந்ததற்கு பிறகும் கூட அது மேலும் வலுவடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலைக்கு அடுத்த நிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்று சொல்லக்கூடிய நிலை, அந்த நிலை வரையும் இது எட்டுவதற்கான வாய்ப்பு இருப்பதா தற்பொழுது கணிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இதனை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வானிலை ஆய்வையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்பாக நமக்கு பெஞ்சல் புயல் உருவாவதற்கான சாதகமான சூழல் முதலில் அதோடைய ஆரம்ப கட்ட காலம் எனக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு அது இது போன்ற ஒரு நிலையை தான் கொடுத்தது. அதாவது தற்போது இருக்கக்கூடிய இந்த வானிலை நிலவரங்கள் போலவே தான் அந்த ஒத்த நிலையில் தான் அதுவும் இருந்தது. நமக்கு அது உருவாகும் பொழுது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கும். அதன் பிறகு வலுப்பெற்று தமிழ்நாட்டின் கடலோர பகுதியை நோக்கி நெருங்கும் என சொல்லப்பட்டிருந்தது. அதன் பின்னர் அது புயலாக வலுப்பெறும் என்ற நிலை வரையிலும் அது எட்டியிருந்தது. ஏனெனில் அதோடைய கணிப்புகள் முன்கூட்டியே அதோடைய எந்த நிலையை எட்டும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது. அதுபோல் தற்போதும் நிலை இருப்பதனால இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலை வரையும் எட்டும்